Shall we just bow down our heads and praise God for a moment? Hallelujah. Hallelujah. நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கர்த்தர் இந்த சபையிலே எழுப்பியிருக்கும் தேவ பிள்ளைகளுக்காக எல்லாரும் தேவனை துதிப்போமாக. ஆராதனையில் இடைப்பட்ட தேவன், ஆராதனையில் மகிமைப்பட்ட தேவன், அவருடைய பிரசன்னத்தை நம்மை உணரும்படியாக செய்த தேவன், அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த சபையின் மூலமாக நீர் செய்து கொண்டிருக்கின்ற மகா பெரிய காரியங்களுக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையின் போதகரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக கர்த்தாவே என் தேவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிற விதங்களுக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாகும்படியாக சுவிசேஷ வெளிச்சத்தை கர்த்தாவே இந்த சபையில் நீர் வைத்திருப்பதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, போதகருடைய மகளையும் மருமகனையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் கற்பத்தின் கனிகளான ஐசையாவையும் எலாய்ஜாவையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பெரிதான தயவு அந்த குடும்பத்தின் மேலே இருக்க, அவர்களை தொடர்ந்து என் தேவன் கர்த்தாவை உம்முடைய வயல்வெளிகளிலே பயன்படுத்த, அவர்கள் மூலமாக மிகுந்த ஆத்தும அறுவடை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோலவே இந்த சபையிலே என் தேவன் கொடுத்திருக்கும் ஆண்டவரே இசை கருவிகளை வாசிக்க திறமை உள்ள ஆண்டவரே பிள்ளைகளை என் தேவன் எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மகன் பாவுலுக்காக, மகள் கிறிஸ்டினாவுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்திருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே தாளந்துகளை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கின்ற இந்த சபையிலே என் தேவன் அவர்களை பயன்படுத்தும்படியாக செய்கிறதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜோஷ்வாவை கர்த்தாவை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய நாமத்தை கர்த்தாவே அந்த வாழ்க்கையிலே என் தேவன் மகிமைப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சாம் பிரதருடைய மகன் ட்ரம்ஸ் வாசிக்கும் பிள்ளையை கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரை விடுமுறை காலத்தில் தன்னுடைய சபைக்கு திரும்பி வந்து சபையில் கர்த்தாவை தன்னுடைய பங்கை நிர்வாகம் பண்ணும்படியாக அவனுக்கு கொடுத்த அந்த உக்ரானத்திற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சாண்ட்ராவுக்காகவும் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே இந்த சபையிலே நின்று கனி தருகின்ற வாழ்க்கை வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தாவே அவர்களை சாட்சியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்களுக்கு இன்னும் அநேக தாளந்துகளை கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பாடல்கள் இயற்றுகிறவர்களாக அவர்களை மாற்றுவீராக, பாடல்களை எழுதும் கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராக. இனி வரும் காலத்தில் கர்த்தாவே ஆண்டவரை இசையின் மூலமாக அநேகரை கர்த்தாவை உம்மண்டை கொண்டு வருவதற்காக, உம்முடைய ஆறுதலும் தேறுதலும் கர்த்தாவை ஜனங்கள் அண்டையிலே வந்து சேருவதற்காக, அவர்களை மகிமையின் பாத்திரங்களாக என் தேவன் வணைந்து கொள்ளுகிறதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய அன்பின் கரங்களிலே கர்த்தாவை எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதியும். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். யூத குடும்பங்களிலே ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதைப் போலவே அந்த குடும்பங்களிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பிறந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் பிள்ளை பிறந்த 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த நாளிலேயே, அதாவது 8வது நாளிலேயே பெயரும் சூட்டப்படும். பிறந்தது பெண் பிள்ளை என்றால் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டப்படுவதற்கு 30 நாட்கள் அந்த யூத குடும்பம், எபிரேய குடும்பம் பொறுத்து இருக்கு. அதுதான் வழக்கம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சீப்ரு என்னும் தீவிலே ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு அவனுடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் ஜோசப் அல்லது ஜோசஸ், யோசே அல்லது யோசேப்பு என்ற பெயரை அந்த மகனுக்கு சூட்டினார். ஆனால் பிள்ளை வளர்ந்து
இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பாத்திரமாக அது மாறின பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே அவன் ஈர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஊழியத்தோடு சபையை சேர்ந்து கொள்ளும்படியாக அவனுக்கு கிருபை பாராட்டின பொழுது, அந்த பிள்ளைக்கு அப்போஸ்தலர்கள் வேறு ஒரு பெயரை சூட்டினார்கள். அந்த பெயர் பர்னபா, ஆங்கிலத்தில் பார்னபஸ். அந்த பர்னபா என்னும் மனிதனை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த பர்னபா என்னும் மகனுக்கு 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவனுக்கு பெயர் சூட்டப்பட்ட பொழுது அவனுடைய பெயர் நான் சொன்னேன் யோசேப்பு அல்லது யோசே என்று இருந்தது என்று சொன்னேன். ஆனால் இந்த யோசேப்பு என்னும் நாமத்திலே அறியப்படுவதற்கு அவனுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அவனுக்கு அப்போஸ்தலர்கள் இட்ட ஒரு நாமம் உண்டு. அந்த பெயர் பர்னபா. இந்த பர்னபா என்னும் மனிதனை குறித்து நாம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனத்திலே முதலாவது வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே 36, தமிழிலே 37. அப்போஸ்தலர் 4:37 நான் வாசிக்கின்றேன். 36, 37. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சீப்புரு தீவிலே பிறந்த மனிதன். இவனுக்கு ஒரு விசேஷம் இருந்தது. இவன் ஒரு லேவியனாக இருந்தான். He was a Levite. இன்னும் விசேஷமான காரியம், லேவியனாக பிறந்தவன் பிறப்பினாலேயே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவனாயிருந்தான். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவின் காலத்தில் லேவியராக பிறந்த எல்லாருமே இயேசுவனுடைய ஊழியத்திலே பங்கு கொள்ளவில்லை. நான் சொல்லுகிறது இயேசுவனுடைய ஊழியம். சபை ஊழியங்களிலே லேவியர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இயேசுவனுடைய ஊழியத்திலே வெகு சில லேவியர்களையே நாம் பார்க்க முடியும். அந்த சில ஊழியர்களிலே ஒருவனாக இந்த பர்னபா என்னும் மனிதன் இருந்தான். இந்த பர்னபா என்னும் மனிதனுக்கு இப்படி ஒரு பெயர் சூட்டுவதற்கான காரணத்தை வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்று பெயர் சூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். He was a son of consolation. He was a son of encouragement. இவன் எங்கு சென்றாலும் இவனை பார்த்து இவனை அழைத்த நாமம் பர்னபா. He was named as Joseph or Joseph, but wherever he went, he was known by not his real name, not his natural name, but by the name the apostles gave him, and that name was Barnabas. ஆறுதலின் மகன் அல்லது உற்சாகத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் பெயரையே அவன் தாங்கி வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது யூதர்களுக்கு தெரியும், அது ஒரு வாக்குத்தத்தம். When a child is born, it is a promise that God has given to the family. உடன்படிக்கை நிமித்தமாக வருகின்ற ஆசீர்வாதங்களில் ஒன்று என்றல்ல, ஆசீர்வாதங்களில் முதன்மையான ஆசீர்வாதம் பிள்ளைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படி செய்து, நீ அங்கே பார்க்கிற காரியங்களின்படி அங்கே வானத்திலே நீ என்ன காண்கிறாய் என்று அவனை பார்க்கிறார். நட்சத்திரங்களை காண்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திரள் கூட்டமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதங்கள் என்ற உடனே நாம் நினைக்கும் ஒரு காரியம் உண்டு. பொருள், பணம், அந்தஸ்து என்றெல்லாம் நாம் நினைத்து விடுகிறோம். அவைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் ஆசீர்வாதங்களாக தந்திருக்கும் பிள்ளைகளை நமக்கு அப்படி பார்க்க முடிகின்றதா என்று பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன். எத்தனை முறை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இது என்னுடைய ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், சொல்லி இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு உண்டாகவில்லை என்றால் இன்று உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து, சபை முடிந்து வீட்டிற்கு போன உடனே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ஒரு நிமிடம் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Your children are your blessing. Your children are your inheritance என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகின்றது. யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே
In Exodus 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்தில் நீ அநேக நாட்கள் தங்கி இருப்பதற்காக, நீடித்த நாட்களோட அந்த தேசத்தில் தங்கி இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை தான் யாத்ராகமம் 20:12 பார்க்கிறோம். In Exodus 20:12 we read that children must honor their parents, their father and mother என்று பார்க்கிறோம். இன்று பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய தாய் தகப்பனை பார்த்து இவர்கள் கனத்திற்குரியவர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? பயத்தினாலே கீழ்ப்படுகிறது ஒன்று, கனத்தினாலே கீழ்ப்படுகிறது வேறொன்று. அவர்கள் அடித்து விடுவார்கள், அவர்கள் they will start their disciplining act என்பதினாலே பயப்படாமல், அவர்கள் கனத்திற்குரியவர்கள், என்னை பெற்றெடுத்தவர்கள் என்பதினாலே, இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு இவர்கள் முகாந்தரமாக இருந்தார்கள் என்பதினாலே, எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்கள் மூலமாகவே தேவன் எனக்கு தருகிறார் என்ற எண்ணத்தோட அவர்களை பார்த்து கனம் பண்ண கற்றுக்கொள்ள என்று பிள்ளைகளிடத்தில் தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை குறித்த அநேக ஆசீர்வாதங்களை தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் தந்திருக்கிறார். குறிப்பாக 2 சங்கீதங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 127வது சங்கீதமும் 128வது சங்கீதமும் புத்திர பாக்கியத்தினுடைய சந்தான பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதங்களை கூறும் சங்கீதங்கள். Psalm 127 and Psalm 128 are songs where the blessings of having children are underlined, are emphasized என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 127வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் சந்தான பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம். புத்திரர்களை உடையவர்கள், பிள்ளைகளை உடையவர்கள் ஒலிமுக வாசலிலே நாணித்து நிற்க மாட்டார்கள், நாணத்தோடு நிற்க மாட்டார்கள், கம்பீரமாக நிற்பார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, பிள்ளைகள் உங்களுக்கு சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டும். பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது, அது என்ன சொல்வது, இட் இஸ் நாட் அ செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட். வேத புஸ்தகம் காண்பிக்கும் வழியும் அதுதான். 128வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். 128 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஐ ரியலி மிஸ் ஜான் கணேஷ். அல்லேலூயா சொல்லுவீங்களா என்று சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு குரல் வரும் பாருங்க, அது ஒரு 10 பேர்களுக்கு சமமாக இருந்தது. கர்த்தர் அந்த சகோதரனை இருக்கும் இடத்திலே ஆசீர்வதிப்பாராக. பர்னபா என்னும் மனிதனை குறித்தும் அவனுடைய குடும்பத்திலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இவன் லேவியனாக இருப்பதினாலே, இவன் யூதனாக இருப்பதினாலே ஆலய ஆராதனையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவன் பிறந்த இடம் சீப்புரு தீவு, வளர்ந்த இடம் சீப்புரு தீவு என்பதினாலே எருசலேமில் இருக்கும் ஆலயத்திலே வந்து பணிவிடை ஊழியம் செய்வதற்கு அவனுக்கு அநேகம் அவகாசம் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் அவனை குறித்து நிர்ணயித்திருந்த காரியங்கள் வேறு. ஆலயத்திலே பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அவனை முன் குறித்திருந்தார். அந்த நாள் வந்த பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவனோட கூட ஒரு நாள் இடைப்பட்டார். அப்பொழுதுதான் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தினாலே, அவர்களுடைய உபதேசத்தினாலே கர்த்தருடைய வருகை எந்த நேரமும் இருக்கும் என்பதை கிரகித்து கொண்ட, உணர்ந்து கொண்ட அந்த யூத ஜனங்கள் ஒரு காரியங்களை செய்தார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு இதை சொல்லிவிட்டு லூக்கா எழுதுகிறான். லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதினவன். லூக்கா எழுதுகிறான், சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து
அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தலைப்புகளை உடைய காணொளிகளை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. In the social media, if a video is titled as is type necessary in the New Testament church, புதிய ஏற்பாட்டு சபையிலே தசமபாகம் தேவைப்படுகிறதா, தசமபாகம் கொடுக்க வேண்டுமா என்று ஒரு வீடியோ போட்டால் லைக் எல்லாம் அள்ளும், அப்படி ஷேர் பண்ணப்படும். ஏன்னா அநேகருக்கு காணிக்கை கொடுப்பதே விருப்பம் இல்லாத காரியம். காணிக்கை கொடுப்பதே பெரிய கஷ்டமாக இருக்கும்பொழுது தசமபாகம் என்கிறது யார் கொடுக்க போகிறார்? ஆனால் இங்கே தசமபாகத்தையும் காணிக்கையும் குறித்து பேசவில்லை ஆண்டவர். ஆண்டவர் இங்கே ஆஸ்திகளை குறித்து பேசுகிறார். இந்த பர்னபா என்னும் மனுஷனுக்கு ஒரு நிலம் இருந்தது, அநேக நிலங்கள் இருந்தது. அதிலே ஒன்றை விற்றான் என்று சொல்லப்படவில்லை. உண்டாயிருந்த நிலம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை, ஒரே ஒரு நிலம்தான் இருந்தது, அந்த நிலத்தையும் அவன் விற்று அதில் கிடைத்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். யாக்கோபனுடைய பாதத்திலே, பேதுருடைய பாதத்திலே, யோவானுடைய பாதத்திலே வைத்தான். அதில் ஒரு பங்கும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன இன்னைக்கு பிரசங்க வேற ட்ராக்கில் போகுது, இவர் என்ன ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. I am just here to talk about Barnabas. I have no hidden agenda. I am not here to encourage you to give tithes or offerings. That's not my business. Let God speak to each one of you. ஆனால் இங்கே தசமபாகத்தை குறித்தும் காணிக்கைகளை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிற நமக்கு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த பகுதியை இன்று எடுத்திருக்கிறார் என்றே நான் நினைக்கின்றேன். All that he had was one field, and he sold that field and took the proceeds of that field and laid it at the feet of the apostles என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதற்கு அல்லேலூயா கொஞ்சமாக தான் வரும். இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். லேவியனாக இருக்கும் மனுஷனுக்கு நிலங்கள் உடைமைகளாக இருக்கலாமா? ஏன்னா என்னாகம புஸ்தகத்தில் லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், லேவியர்களுக்கு உடைமைகள் இருக்கக்கூடாது. They owned no lands. 12 கோத்திரங்களிலே 11 கோத்திரங்களுக்கும் ஆஸ்திகள் கொடுக்கப்பட்டன, உடைமைகள் கொடுக்கப்பட்டன, நிலங்கள் பகுத்து கொடுக்கப்பட்டன. ஆனால் ஒரே ஒரு கோத்திரத்திற்கு, லேவி கோத்திரத்திற்கு ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு மட்டும் எங்கிருந்து நிலம் கிடைத்தது என்று நீங்கள் கேட்கக்கூடும். எனக்கு பிரியமானவர்களை, இவனுக்கு இருந்த நிலம் எருசலேமிலே இருக்கவில்லை, இஸ்ரவேலில் இருக்கவில்லை, சீப்புரு தீவிலே இருந்தது. சீப்புரு தீவிலே இருந்த நிலத்தை விற்று எருசலேமுக்கு கொண்டு வந்த மனிதன், இதை கொண்டு வரும் பொழுது அவன் என்னை போன்ற மனிதனாக இருந்திருந்தால் அநேக சிந்தனைகள் அவனுடைய மனதிலே உண்டாயிருக்கும். இது முழுசும் கொடுக்கணுமா? கொஞ்சம் சீப்புரு தீவிலே வைத்து மீதத்தை எருசலேமிலே கொடுத்தால் போதாது, அப்போஸ்தலர்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம், மீதியை அங்கே வைத்துக் கொள்வோம் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே எழும்பி இருக்கலாம். மனிதர்கள் தானே நாமெல்லாம். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பலாம். God is showing us a contrast between this man called Barnabas and another couple called Ananias and Sapphira. 2 வசனங்களுக்கு பிறகு அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். நிலத்திற்கும் காணியாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் ஆங்கிலத்தில் பார்க்க போனால் நிலம் ஃபீல்டு, காணியாட்சி ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்பது அவர்களுக்கு இருந்த ஒரு வஸ்துவாக, ஒரு வீடாக இருந்திருக்கக்கூடும், அல்லது சில வீடுகளாக இருந்திருக்கக்கூடும் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இதை நிலம் என்று சொன்னவர் 2 வசனங்களுக்கு பிறகு அதை காணியாட்சி என்று எழுத வேண்டிய தேவையில்லை. If what Barnabas sold was a field, what Ananias and Sapphira sold was property. 2 பேர்களுமே விற்றார்கள், தங்களுக்கு இருந்ததை விற்றார்கள், கொண்டு வந்தார்கள், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இதுவரைக்கும் 2மே ஒரு போல இருந்தது. ஆனால் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும் ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் இங்கே வித்தியாசத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு உடனே உணர்ந்து கொள்ளுகிறான். பர்னபா கொண்டு வந்ததை அவர்கள் வாங்கி கொண்டார்கள், அனனியா கொண்டு வந்ததையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனால் அனனியா கொண்டு வந்ததை வாங்கின பேதுரு உடனே தன்னுடைய ஆவியிலே ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறான். பர்னபா கொடுத்ததை போல இவர்கள் கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பேதுரு அவனை நோக்கி,
இவ்வளவுக்குத்தான் நீ விற்றாயா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, that is the first contrast the Holy Spirit is making between Barnabas and ordinary people like Ananias and Sapphira. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. இந்த மனுஷனுக்கு, இந்த பர்னபா என்னும் மனுஷனுக்கு இருந்த 6 குணாதிசயங்களை குறித்து இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். There are 6 key characteristics of Barnabas that I want to emphasize today. Number 1, he was an encourager. அவன் மனிதர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அவனுக்கு அப்படி ஒரு பெயரே வந்தது. அவனை யோசே என்றே அவர்கள் அழைத்திருக்கலாம். They could have simply called him as Joseph or Joses because that was his name. That was a name given by his parents. But they chose to give him a new name and called him as Barnabas. பர்னபா என்னும் புதிய நாமத்தை அவனுக்கு கொடுத்து பர்னபா என்றே அவனை வேதம் முழுவதும் அழைக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு பிறகு எங்குமே நீங்கள் யோசேப்பு, யோசே என்ற பெயரை பார்க்கவே முடியாது. இந்த பர்னபாவை குறித்து எத்தனை வேத பகுதிகளில் வாசிக்கிறோம் என்று உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிவிடுகிறேன். அப்போஸ்தலர் 4, அப்போஸ்தலர் 9, அப்போஸ்தலர் 11, அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 14, அப்போஸ்தலர் 5, கலாத்தியர் 2, கலாத்தியர் 2லே 2 வசனங்கள் 1, 13, 1 கொரிந்தியர் 9. இத்தனை வசனங்களிலே பர்னபா என்னும் மனிதனுடைய பெயரை ஆண்டவர் எழுதி வைக்கிறார். எல்லா இடங்களிலுமே அவனை பர்னபா என்று அழைக்கவே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். எந்த இடத்திலுமே அவனை யோசேப்பு என்றோ யோசே என்றோ தேவன் மறுபடி அழைக்கவில்லை. இந்த மனிதனுக்கு முதலில் இருந்த குணாதிசயம், the first characteristic that this man had was that he was an encourager. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, I want to be like Barnabas. நானும் பர்னபாவை போல உற்சாகப்படுத்துகிறவனாக, ஆறுதல் படுத்துகிறவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. He was known for uplifting and supporting others. மற்றவர்களை தூக்கி எடுக்கிறவனாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக இந்த பர்னபா இருந்தான் என்று பார்க்கிறோம். And he gave sacrificially to the church. உதாரத்துவமான காணிக்கைகளினாலே தனக்கு இருந்ததை எல்லாம் விற்று அதனுடைய பொருளை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியிலே வைக்கும் அளவுக்கு அவனுக்கு ஒரு விசால இருதயம் இருந்தது. இன்று எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விசால இருதயம் இருக்கிறது என்று நாம சோதித்து பார்க்கும் பொழுதே அவனுக்கு இருந்த 2வது குணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். He was a bridge builder. அவன் பாலங்களை கட்டுகிறவனாக இருந்தான். உடனே ஹல்லேலூயா, பேதுரு கூடார தொழிலை செய்து கொண்டு வந்ததை போல இவன் பாலம் கட்டுகிறான். அன்னைக்கே ஹைவேஸ் இருந்தது, பாலம்லாம் இருந்தது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ மெட்டஃபரிக் வே ஆஃப் சேயிங் he was good at relationships. உறவுகளை மேம்படுத்துவதிலே அவன் உக்ரானம் உள்ளவனாய் இருந்தான். இந்த பர்னபா என்பவனுக்கு உறவுகளை இணைக்க தெரிந்திருந்தது. He knew how to bring people closer to each other. He knew how to bring people to church. He knew how to make somebody work for the church and Christ. கிறிஸ்துவுக்காக, சபைக்காக ஒருவனை வேலை செய்ய எப்படி அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பர்னபாவுக்கு தெரிந்திருந்தது. இதை அவன் எங்கிருந்து கற்றான்? இவனுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா? எனக்கு தெரியாது. But certain qualities are embedded in us. பிறப்பிலேயே, வளர்ப்பிலேயே சில குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கும். Either you have it or you don't have it. There are no two ways about it. உங்களுக்கு சில குணங்கள் இருக்கும் அல்லது அவைகள் இல்லாமல் இருக்கும். வயதான பிறகு அவைகளை உண்டாக்கி கொள்ள முடியாது. 60, 70, 80 வயதில் அவைகளை உண்டாக்கி கொள்ள முடியாது. 40 வயது வரைக்கும் அல்லது 50 வயது வரைக்கும் கருமித்தனம் செய்யும் கஞ்சனாக நீங்கள் இருந்து விட்டால் 60வது வயதில் பென்ஷன் கிடைத்த உடனே நல்ல லிபரல் மைண்டடா, ஜெனரஸ் மைண்டடா நீங்கள் மாற முடியாது. That's why I said either you have it or you don't have it. I have seen people who were generous in my ministry. என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய வாழ்க்கையிலே உதாரத்துவமாக கொடுக்கிற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். 1998 அன்று ஊழியம் செய்யவில்லை. ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னபொழுது எனக்கு இருந்த தோழி ஒருவள் இன்று ஒரு பெரிய ஒரு சமூக அமைப்பினுடைய தலைவியாக இருக்கிறார். அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், how much money do you need? I said a few lakhs. She said,
bring me a blueprint of your project and I will fund you. எனக்கு அன்று வயது ரொம்ப சின்ன வயது. நான் திகைத்தே போய்விட்டேன். நான் பேச்சுக்காக சொன்னேன், எதேச்சையாக சொன்னேன், எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கிறது, அநேக லட்சங்கள் ஆகும் என்று சொன்ன உடனே அந்த தோழி என்னை பார்த்து சொன்னார்கள், ஒரு வரைபடத்தை, நீ என்ன செய்ய போகிறாய், என்ன பிளான் என்பதை, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை என்னிடத்தில் கொண்டு வா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ப்ராஜெக்டில் நான் செய்யவே இல்லை. அந்த தோழியிடம் சொன்னேன், உன்னுடைய உள்ளத்திற்காக நன்றி என்று சொன்னேன். I thank you for your generosity என்று சொல்லிவிட்டு வந்தேன். இன்று வரைக்கும் என்னுடைய தோழியாகவே இருக்கிறார்கள். எனக்கு இன்றும் தெரியும், ஒரு தேவைக்காக அவர்களிடம் நான் ஃபோன் கூட பண்ண வேண்டாம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் என்னுடைய அக்கௌண்டை தேடி பணம் வந்து சேரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று வரைக்கும் அவர்களை நான் பணத்திற்காக தொடர்பு கொண்டதே கிடையாது. அப்படிப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எழுப்பியிருக்கிறார். சபை ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று ஒரு அம்மாவிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் போய்கொண்டிருந்த சபையை விட்டு என்னுடைய சபையிலே வந்து சேருவதற்கு தேவன் உதாரத்துவமுள்ள மனதை ஒரு அம்மாவிற்கு கொடுத்திருந்தார். அவர்கள் வந்தது மட்டுமல்ல, அவர்களோடு கூட இருந்தவர்களையும் என்னுடைய சபையிலே கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இதை பேசும் பொழுது கொஞ்சம் சங்கடமாகத்தான் பேச வேண்டியிருக்கிறது. This can be misinterpreted in many ways. சபையில் இருக்கும் ஆடுகளை திருடுகிறவனைப் போல நீங்கள் என்னை பார்க்க கூடும். ஆனால் அப்படி அல்ல. நான் அவர்களை என்னுடைய சபைக்கு அழைக்கவே இல்லை. நான் சொன்னேன், I'm starting a church என்று சொன்னேன். நீங்கள் ஜெபித்தால் மட்டும் போதும் என்று சொன்னேன். மறு வாரம் அவர்கள் என்னுடைய சபையில் வந்திருந்தார். அவருடைய தம்பி குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களுடைய ஒரு தோழியை, ஒரு டாக்டர் அம்மாவை அழைத்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட உதாரத்துவம் உள்ள குணங்கள் உள்ள ஸ்திரீகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஏனோ உதாரத்துவம் உள்ள புருஷர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. வேத புஸ்தகத்தில் இயேசுனுடைய ஊழியத்திலும் அப்படித்தான் உதாரத்துவம் உள்ள ஸ்திரீகளைத்தான் பார்க்கிறோம். இல்லை, ஸ்திரீகள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுனுடைய ஊழியத்தை ஸ்திரீகள் தாங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் பர்னபா இதற்கு ஒரு விதிவிலக்காக இருந்தான். He did not I don't know if he was married when he did this thing. அவருடைய மனைவி இடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றினதோ, மனைவி இருந்தாலோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் மனைவி இருந்தவன் செய்த காரியம் என்ன என்று 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மனைவி இருந்தவன் என்ன செய்தான்? 2வது வசனம் 5:2. தன் மனைவி அறிய, பிள்ளையை கவனிக்கும்படி கேட்கிறேன், வயர்லாம் இருக்குது. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதை கேட்ட ஸ்திரீகள் நினைத்திருக்க கூடும், சகோதரிகள் நினைத்திருக்க கூடும், இவரை நம்மளை இன்னைக்கு டார்கெட் பண்றார் போல. இல்லை, உங்களை நான் டார்கெட் பண்ணவே இல்லை. அந்த வேதம் என்ன வசனம் என்ன சொல்? தன் மனைவி அறிய. அப்ப இவன் தான் தீர்மானித்தான், அப்போஸ்தலரை வஞ்சிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை வஞ்சிக்க வேண்டும் என்று அனன்யா தீர்மானித்தான். சப்பீரால் அறிந்தால் எதிர் பேசவில்லை. அதுதான் சப்பீரானுடைய தவறு. Today we are looking at Barnabas and we'll not dwell much into Ananias and Sapphira. I told you Barnabas was a generous minded person. He was an encourager and he was a bridge builder, an advocate. மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கிற மனுஷனாக பர்னபா இருந்தான் என்று பார்க்கிறோம். பவுல் ரட்சிக்கப்படுகிறான், சவுல் பவுலாக மாறுகிறான். இவன் கொஞ்ச காலம் அந்த இடத்திலேயே தங்கி ஊழியம் செய்கிறான். அதற்கு பிறகு அவன் எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலரோட சேர முயற்சி எடுக்கிறான். ஆனால் எருசலேமில் இருந்த சீஷர்கள் இவனை பார்த்து பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். Because he had a terrible reputation. இவனுக்கு ஒரு பெரிய பெயர் இருந்தது, ஒரு பட்டப்பெயர் இருந்தது. அது என்ன தெரியுமா? சபைகளை கலக்குகிறவன். இயேசுடைய சீஷர்களுக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற பெயர் இருந்த பொழுது சவுலுக்கு இருந்த பெயர் சபைகளை கலக்குகிறவன். சவுல் ஒரு பட்டணத்திற்கு வந்து விட்டான் என்றால் அந்த பட்டணத்தில் இருக்கும் விசுவாசிகளுக்கு எல்லாம் கலக்கம் உண்டாகும். இவன் இப்பொழுது யாரை பிடித்து கொண்டு போகிறானோ, இப்பொழுது யாரை அடித்து நொறுக்க போகிறானோ, யாரை கொலைக்கு கொடுக்க போகிறானோ என்று அங்கிருந்த விசுவாசிகள் கலங்கும் அளவுக்கு அவன் அதிகாரம் உள்ளவனாக, யூத சம்பிரதாயத்திலே ஊறினவனாக,
அவன் தொழுது வரும் தேவனுக்கு வைராக்கிய வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். He was very zealous about his God and he thought that was his life mission. தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமே அதுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் எருசலேமுக்கு வருகிறான். சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை பார்த்து பயந்தார்கள். இவன் துஷ்டன், இவனை விலகியே இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பர்னபா அவனை அழைத்து கொண்டு வந்து சீஷர்களிடத்திலே போனான். அவன் ரட்சிக்கப்பட்ட விதத்தையும் அவன் கண்ட தரிசனத்தையும் அவன் செய்த ஊழியத்தையும் குறித்து அப்போஸ்தலர்களிடத்திலே சொல்லுகிறவனாக பர்னபா இருந்தான். எனக்கு பிரியமானவர்களே, பர்னபா இந்த இடத்துல இடைப்பட்டுராவிட்டால் சவுல் என்ற பவுலுடைய ஊழியம் எப்படியோ போயிருக்கும். இங்க இருக்கும் ஊழியர்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும், அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு தெரியும், ஊழியங்களிலே நமக்கு கைத்தாங்காக இருக்கிறவர்கள் வேண்டும், நமக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டும், நமக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறவர்கள் வேண்டும், நமக்காக பேசுகிறவர்கள் வேண்டும். அதை ஆண்டவர் எழுப்பவே செய்வார். சவுல் என்னும் மனிதன் பவுலாக மாறின பொழுதே ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே பர்னபாவை எழுப்பி இருந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று if there is something that you need to learn from the life of Barnabas, it is this: speak good words about people that you know. உங்களுக்கு தெரிந்தவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இன்று மாறும்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்படி நான் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். நல்ல வார்த்தைகளை பேச அறியாதவர்கள் அல்ல நாம். ஆனால் ஏனோ நாம் பேசுகிறதில்லை, மனமாற பேசுகிறதில்லை. மனதார சத்தியத்தை பேசுகிறதை போல மனதார மற்றவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபை விசுவாசிகள் என்றே நான் நினைக்கிறேன். ஒருவரை குறித்து உங்களிடத்தில் கேட்டால் அவரா என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே போதும், அந்த மனிதனுடைய ரெப்புடேஷன் எப்படி டேமேஜ் ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, என்ன சொன்னீங்க? அவரா என்று சொன்னீங்கள், உச்சி கொட்டினீங்க, அவ்வளோதானே, போதும், அது செஞ்சால் போதும். அவருடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஐயோ அவரை நம்பாதீங்க என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அவரா? அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பர்னபாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். சவுலை குறித்து பர்னபாவுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவன் அவனுடைய ஆவியிலே ஒரு காரியத்தை ஏவுகிறார். இவன் நம்பத்தக்கவன் என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவனை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போகிறான். அப்போஸ்தலரிடத்திலே அவனை அறிமுகப்படுத்துகிறான். சொல்லுகிறான், இவன் நல்லவன், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் சவுல் அல்ல, சபையை துன்பப்படுத்துகிறவன் அல்ல, சபையை கலக்குகிறவன் அல்ல, இவன் சபைக்கு நங்கூரமாக இருக்க போகிறவன், சபைகளை ஸ்தாபிக்க போகிறவன், நிருபங்களை எழுத போகிறவன் என்றெல்லாம் சொல்லவில்லை. சொன்ன ஒரே ஒரு காரியம், he can be believed, இவனை நம்பலாம் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? Barnabas realized the potential of Paul when others saw only danger. சவுலை பார்த்தபொழுது சவுலுடைய வாழ்க்கையில் இருக்கும் அபாயத்தை மட்டுமே சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் கண்டார்கள். ஆனால் பர்னபா மட்டுமே வேறு பார்வையை உடையவனாக இருந்தான். பர்னபா மட்டுமே அவனில் இருக்கும் ஆற்றலை கண்டான். Only Barnabas saw the potential in Saul. Hallelujah. நான் கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைத்தது? உங்களுக்கு கிடைத்த முதல் வேலை எப்படி கிடைத்தது? ரெஸ்யூமேல எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லை. எழுத ஒரு ரெண்டு காரியம் தான் இருக்கு, பேரு, வயது, சரி, மூணாவது ஒரு காரியம் செக்ஸ், மேலா ஃபீமேலா போடலாம். வேறு ஒண்ணுமே எழுத இல்லை. பிகாஸ் தட்ஸ் யூ ஹவ் நெவர் வொர்க்ட் எனிவேர். எங்குமே வேலை செய்த அனுபவம் இல்லை. ஆனால் வேலை வேண்டும் என்ற ஆசை, வேலைக்காக ஒவ்வொரு நிறுவனமாக அலுவலகமாக ஏறி இறங்கி வருகிறீர்கள். அந்த முதல் வேலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று யோசித்து பாருங்கள். somebody believed in you and your potential. யாரோ ஒருவர் அந்த வெற்றுத்தாளை பார்த்து இவரில் இருக்கும் ஆற்றல் பெரிது என்று நம்பினார்கள். அதற்காக உங்களுக்கு வேலை கொடுத்தார்கள். 1-2 வேலைக்கு பிறகு உங்களுடைய பயோடேட்டா வளர்ந்துருக்கும். இல்லாததும் பொல்லாததும் எல்லாம் எழுதியிருப்பீங்க சிவியில், ரெஸ்யூமேல. இப்போதான் ChatGPT இருக்குது. Assume you are a job seeker. நல்லா prompt போடும். Assume you are a job seeker and give me a foolproof biodata that will get you jobs anywhere you go என்று போடுங்க. டப்பன்னு அடிச்சு கொடுக்கும் அது. ஆனால் வேலை கொடுக்குறவனுக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்க. ஏன்னா அவரு ChatGPTல மாஸ்டராக வந்திருக்காரு.
அவருக்கு அந்த ரெஸ்யூமே பார்த்தோன்னே தெரிஞ்சு இது ChatGPTன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போது 2-3 வேலைகளுக்கு பிறகு 4வது 5வது வேலை உங்களுக்கு கிடைப்பது சுலபம், எளிது. ஆனால் முதல் வேலை எப்படி கிடைத்தது? சவுல் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக சபைகளை கலக்குகிறவனாக சபைகளை உபத்திரப்படுத்துகிறவனாக இருந்த பொழுது அந்த முதல் அறிமுகம் அது பர்னபாவின் மூலமாக வந்தது. அந்த முதல் நல்ல வார்த்தை அது பர்னபாவின் மூலமாக வந்தது. அதனாலேயே அவனை இன்று வரைக்கும் நாம ஆறுதலின் மகன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். குற்றம் சுமத்துகிற ஆவி என்று உங்களுக்கும் எனக்கும் பெயர் வரக்கூடாது. தவறு செய்கிற ஊழியர்களை காட்டிக் கொடுக்கிறவர்களாக நாம இருந்து விடக்கூடாது. தவறு செய்கிற ஊழியர்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை விட்டு விலகி வந்து விடுங்கள். தவறு செய்கிற ஊழியனை நியாயம் தீர்ப்பது தேவனுடைய வேலை, அதை அவர் செய்யட்டும். ஆனால் ஊழியன் என்பதை விட்டு விடுவோம். ஒரு மனிதனை குறித்து, பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து, உங்களோடு வேலை செய்பவனை குறித்து ஒரு நல்ல வார்த்தை பேச இன்று கற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். என்னுடைய தகப்பனார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேரளாவில் பல இடங்களிலே வந்து திருமணத்திற்காக அல்லது என்ன சொல்றது, பெண்ணை பார்ப்பதற்காக மாப்பிள்ளை படலம் வருவார்கள். அந்த காலத்தில் வந்து நிறைய அந்த அட்ரஸ்லாம் தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், கூகுள் இல்லை, மேப்ஸ் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அட்ரஸ் கூட ஏதோ அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் அந்த அந்த பலா மரத்துக்கு பின்னாடி அப்படிலாம் வரும். ஏன்னா வீட்டு பேர்கள் அப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டு பேர் வந்து புளிச்சாணிக்கல். அப்படின்னா அப்படி ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் பக்கத்தில் இருந்த வீடு புளிச்சாணிக்கல். வடக்குந்தலா அப்படின்னா நார்த் ஃபேஸிங் ஹவுஸ், அப்படி தான் வீடுகள் இருக்கும். அப்போது பெண்ணை பார்க்க வேண்டும் என்று மாப்பிள்ளையினுடைய படலம் வரும்பொழுது ஒவ்வொரு முக்கிலும் மூலையிலும் ஒரு கோஷ்டி உட்கார்ந்து கொண்டு இருக்கும். அந்த கோஷ்டியை தாண்டி தான் அவங்க போகணும். அன்றைக்கி இருந்த அம்பாசடர் கார் நல்லா அன்றைக்கி பிளமோத் கார் மாதிரி பெரிய காரில் வந்து அவங்க புக் பண்ணி எல்லாமே வருவாங்க. அப்போ இந்த முக்கிலும் மூலையிலும் இருக்கும் இந்த பெரியவர்களை பார்த்து அவர்கள் வழி விசாரிக்க வேண்டும். எங்கே போகிறீங்க? அங்கே போகிறோம். என்ன வேலை? பொண்ணு பார்க்க போகிறோம். யார் வீடுன்னு சொன்னீங்க? மத்தாய் வீடு. போச்சு, மத்தாய் வீட்டுக்கா போகிறீங்க? இவ்வளோதான் சொல்லுவான். மத்தாய் வீட்டுக்கா போகிறீங்க? அதுக்கு நீங்கள் போகாமலே இருக்கலாம். அங்கிருந்து ஒருவன் சொல்லுவான். வந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். பெண்ணை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பெண்ணை பார்க்க கூட இல்லை. ஆனால் இந்த ஒரு வார்த்தை போதும் அவர்கள் திரும்பி போவதற்கு. அல்லது பெண்ணை பார்த்தால் இந்த பெண் வேண்டாம், மத்தாயினுடைய மகள் எங்களுடைய பிள்ளைக்கு வேண்டாம் என்று தீர்மானிப்பதற்கு இந்த ஒரு காரியம் போதும் என்று என்னுடைய தகப்பனார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. இன்றைக்கி யாரும் அட்ரஸ் கேட்க வேண்டிய தேவையில்லை. கூகுள் மேப்ஸ்லாம் வந்துட்டு பின் போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களை கொண்டு போயிடும். பர்னபாவினுடைய 3வது குணாதிசயம், he was a teacher and a prophet. அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 16, 22, 26 வசனங்களை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். 22, 26. எருசலேமிலுள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனம் கவனிக்கணும். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு பட்டணத்திலே ஒரு நல்லவன் இருந்தால் போதும், அந்த பட்டணத்தில் இருக்கும் சபையிலே கர்த்தர் அநேக ஜனங்களை சேர்ப்பதற்கு அவனை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். அந்தியோக்கியா பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபையிலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அதை விசாரிக்கும்படி இந்த பர்னபாவை அப்போஸ்தலர்கள் அனுப்புகிறார்கள். He was so trustworthy of the apostles. அப்போஸ்தலருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இந்த மனுஷன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது 23வது வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு அப்படி சந்தோஷப்படும் நிலைமை உங்களுக்கு இருக்கிறதா? உண்மையாகவே இன்று இந்த சபையிலே ஆராதனை நடந்த பொழுது நான் சந்தோஷப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு பிரசங்கத்திற்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆராதனை நடத்துகிறவர்களை, நடத்த கற்றுக் கொடுத்தவர்களை,
நடத்த போகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஏவுதல். அதற்காகவே வந்து ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையை பர்னபா கண்டான், சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுதே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கிருபையை காணும் பொழுது விசுவாசியை உன்னால் சந்தோஷப்பட முடிகிறதா? அதுதான் பர்னபாவினுடைய செயல். பர்னபா யார் என்று சொல்லுகிறேன்? மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் பொழுது, நன்மை நடக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்திருக்கும் காத்து கொண்டிருக்கும் நன்மை நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி சந்தோஷப்படுகிறவன் பர்னபா. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட விசுவாசிகளாக, மனுஷர்களாக நாம மாறும்படி கர்த்தர் என்று நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா சொல்வீங்களா? அவன் ஒரு உபதேசியாராக, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தான்? பர்னபாவை தீர்க்கதரிசி என்று வேத புஸ்தகம் அழைக்கிறது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் எல்லா பகுதிகளையும் வாசித்து பார்த்து விட்டேன். அவன் ஒரு தீர்க்க தரிசனமும் உரைக்கவில்லை. He had no prophecy for the church, yet he was called a prophet. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் வேதத்திலே அநேகர் உண்டு. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி சொன்னானே, அதுவே ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும் வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது, வேத வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது, you don't have to prophesy to be a prophet or a prophetess. You just have to speak encouraging words into someone's life. மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டால் பரலோகம் இன்று உங்களை பார்த்து தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசினி என்று அழைக்க ஆயத்தமாகி இருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். He was a missionary leader. அவன் ஊழிய தலைவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1, அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரான லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. வேதத்தில் 2 அந்தியோக்கியா பட்டணங்களை பார்க்கிறோம். இது முதல் அந்தியோக்கியா பட்டணம். இந்த அந்தியோக்கியா பட்டணம், இது சீரியா தேசத்தில் இருந்த அந்தியோக்கியா பட்டணம். இன்னொரு பிசிதியா நாட்டில் இருந்த ஒரு அந்தியோக்கியா பட்டணம் உண்டு. இந்த அந்தியோக்கியா பட்டணம், ரெண்டு பட்டணங்களுக்கும் பவுலும் பர்னபாவும் போனார்கள். 2 அந்தியோக்கியாவிலும் இருந்தார்கள். ஆனால் முதல் அந்தியோக்கியாவிலே, சீரிய தேசத்து அந்தியோக்கியாவிலே பர்னபா போதகனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு ஊழிய தலைவனாக இருந்தான். The Holy Spirit chose Barnabas and Paul to go on their first missionary journey. பவுலுடைய ஊழிய பிரயாணங்களை குறித்து அநேகம் நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் பவுலுடைய முதல் ஊழிய பிரயாணத்தில் பர்னபாவும் இருந்தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வாசித்திருக்கிறோம்? ஆனால் நம்ம கவனித்ததில்லை. Barnabas accompanied Paul in his first missionary journey. Barnabas was the one who brought Saul into the limelight. Barnabas was the one who talked about Paul, who recommended Paul's case to the apostles. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுத ஒரு தாத்பரியம் உண்டு? லிங்க்டின்ல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வரும்ல, லிங்க்டின் வருதா இல்லையா? லிங்க்டின் என்னை குறித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லணும், இல்லாததும் பொல்லாததும் சொல்ல வேண்டாம். நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. He is reliable, she is trustworthy. அதனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கு லாபமும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நன்மை சொல்ல, நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பர்னபா நமக்கு சொல்லுகிறான். சவுலை குறித்து ஒன்றுமே, அவன் சொன்னதை தவிர வேறு ஒன்றுமே அறியாதவன், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவன் சொல்லுகிறான், இவன் நம்பத்தக்கவன், இவன் நல்லவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரை நல்லவர் என்று சொல்லும் பொழுது பரலோகம் உங்களை பார்த்து நல்லவன் என்று சொல்லும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பவுலை பார்த்து இவன் நல்லவன் என்று சொன்ன பர்னபாவை வேத புஸ்தகத்தில் நல்லவன் என்று எழுதி வைக்க பரிசுத்த ஆவியானவர் நினைவு கொண்டார். அவர் அதை மறந்து போகவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். And the fifth quality of Barnabas was he was gracious and forgiving. அவன் கிருபை நிறைந்தவனாய் இருந்தான், மன்னிக்கிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இவர்கள் இப்படி ஊழிய பிரயாணத்திற்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பர்னபா தன்னுடைய இனத்தானாகிய யோவான் மார்க்கு என்பவனையும் சேர்த்து கொண்டு போனான். இந்த யோவான் மார்க்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஜான் மார்க். He was the one who wrote this Gospel of Mark.
மார்க்கு என்னும் சுவிசேஷம் உருவாவதற்கு காரணமாயிருந்த யோவான் மார்க்கு என்பவன் பர்னபாவினுடைய சகோதரியின் மகனாக இருந்தான். மார்க்குவனுடைய மாமன். சவுலை அழைத்துக் கொண்டு ஊழியத்திற்கு போகும் பொழுது சகோதரியுடைய மகனான மார்க்குவையும் அழைத்துக் கொண்டு போகிறான். இவர்கள் போகும் பொழுது பம்பிலியா பட்டணத்திலே யோவான் மார்க்கு இவர்களை விட்டு பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அதை பவுல் மனதிலே வைத்துக் கொண்டான். அடுத்த பிரயாணத்துக்கு போகும் பொழுது பர்னபா சொல்லுகிறான், மார்க்கையும் அழைத்து கொண்டு போவோம் என்று சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறான், அவனை அழைக்கவே கூடாது என்று சொல்லுகிறான். அவன் நம்மை விட்டு பம்பிலியா தேசத்தில் பிரிந்து போனவன், அவனை அழைக்கவே கூடாது என்று சொல்லுகிறான். But Barnabas knew the importance of giving somebody a second chance. இன்னும் ஒரு வாய்ப்பு ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பர்னபா அறிந்திருந்தான். நன்மை செய்ய, நல்லது சொல்ல அறிந்திருந்த பர்னபா யோவான் மார்க்கு தன்னுடைய சகோதரியுடைய மகன் என்பதினாலே மட்டும் அவனுக்காக பேசவில்லை. அவனும் ஒரு ஊழியன். I am 100% sure the man who saw the potential in Apostle Paul also saw the potential in John Mark. யோவான் மார்க்கு என்னும் இந்த மனிதனிலும் இந்த வாலிபனிலும் இருந்த ஆற்றலை பர்னபா கண்டிருந்தான் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அதற்காகவே அவனுக்காக பரிந்து பேசுகிறான். பவுல் சொல்லுகிறான், no way, இந்த மிஷனரி ட்ரிப் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி யோவான் மார்க்கை அழைத்து கொண்டு போக முடியாது என்று சொன்ன உடனே அவர்களுக்குள்ளே பெரும் there was a serious dispute among them. ஒரு பெரிய விவாதம் உண்டானது. அவர்கள் மிகவும் கோபம் உண்டவர்களாக ஆனார்கள் என்று பார்க்கிறோம். ஊழியர்களுக்கு கோபம் வருமா? வரும். ஊழியர்களுக்குள்ளே விவாதம் வருமா? வரும். ஆனால் அதனாலே ஊழியம் நின்று போகவில்லை. பர்னபா யோவான் மார்க்கை அழைத்துக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போனான் என்று பார்க்கிறோம். பவுல் சைலஸை அழைத்துக் கொண்டு வேறு தேசத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். 2 ஊழியங்கள் அங்கிருந்து பிரிகிறதை பார்க்கிறோம். ஆனால் அநேக வருஷங்களுக்கு பிறகு தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறான், மார்க்கை அழைத்துக் கொண்டு வா, அவனின் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். வருஷங்கள் கடந்து ஓடுகின்றன. வருஷங்களுக்கு பிறகு மார்க்கை குறித்து எவனை ஊழியத்திலே அழைத்து கொண்டு போகக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்று பவுல் சீற்றம் அடைந்தானோ அவனை குறித்து நல்ல வார்த்தை பேசுகிறதை பார்க்கிறோம். அவனை அழைத்து கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனமானவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்கள், இதைத்தான் பர்னபா அன்னைக்கே சொன்னான். இவன் நமக்கு பிரயோஜனமானவன், இவனையும் அழைத்து கொண்டு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னது பர்னபா இந்த காரணத்தினாலே, பவுலுக்கு கோபம் உண்டதினாலே. He would have accused Barnabas about nepotism. உன்னுடைய சகோதரியின் மகன், உன்னுடைய நெஃப்யூவாக இருப்பதினாலே அவனுக்காக நீ பரிந்து பேசுகிறாய். ஆனால் பர்னபாஸ் ஊழியத்தில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்று பவுல் ஒரு பெரிய உபதேசத்தை பர்னபாவுக்கு கொடுத்திருப்பான். But Barnabas was not a preaching man, he was a practical man. நீங்க பாருங்க, எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் பர்னபாவும் பவுலும் இருக்கும் பொழுது பவுல் எழுந்து பிரசங்கிப்பான். பர்னபா அநேக பிரசங்கங்களை நிகழ்த்தினதாக வேத புஸ்தகத்தில் பார்க்க முடியாது. Paul was a preaching man, whereas Barnabas was a very practical man. He saw the good things in other people. He saw the good thing in Saul and he saw the good thing in John Mark. மன்னிக்கிறவனாக இருந்தான். அதற்கு பிறகு இவர்கள் பேசாதவர்களாக இருந்தார்களா? பவுலும் பர்னபாவும் இவர்கள் பேசினார்களா, உறவாடினார்களா, மீண்டும் ஊழியத்தில் இணைந்தார்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நல்லவனும் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனுமாய் இருந்தான் என்று பரலோகம் ஒருவனுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரியும் செய்கிறவனாகவே இருந்திருப்பான் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். And finally, he was a good man and filled with the Holy Spirit. பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்வீங்களா? Hallelujah. I want to quickly sum up the things about Barnabas. He was an encourager. He believed in people's potential. He was generous and sacrificial. And he knew when to stand his ground. தன்னுடைய வாதத்தை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரிந்திருந்தது. And he worked behind scenes. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை ஒழுங்கா வாசிச்சு வந்தீங்கன்னா முதல்ல பர்னபாவும் சவுலும் என்று வரும். அதற்கு பிறகு பர்னபாவும் பவுலும் என்று வரும். அதற்கு பிறகு அப்படியே ஆவியானவர் மாற்றுகிறார், பவுலும் பர்னபாவும் என்று வருகிறதை பார்க்க முடியும். ஊழியத்தில் யார் முதன்மையானவர்கள் என்பது பெரிதல்ல, என்பது முக்கியம் அல்ல. என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் விளங்க வேண்டும் என்றால் I need to go and start a corporation, meaning a private limited company.
ஊழியத்தை ஆரம்பித்து விட்டால் நான் அங்கே முதன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் ஊழியத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுடைய தாளந்துகளை, அவர்களுடைய கிருபை வரங்களை பிரகாசிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் என்று நினைக்கிறவனை ஊழியத்திற்கு தகுதி உள்ளவன் என்று கர்த்தர் பர்னபாவின் மூலமாக காண்பிக்கிறார். முதலிலே பர்னபாவும் சவுலும், பர்னபாவும் பவுலும், அதற்கு பிறகு பவுலும் பர்னபாவும் என்று பெயர் மாறும் அளவுக்கு காரியங்கள் மாறுகிறதை பார்க்கிறோம். பவுலில் இருக்கும் கிருபை வரங்கள் ஜுவாலித்து எரிகின்றன. பர்னபாவுக்கு பிரசங்க ஊழியம் இல்லை, சுவிசேஷ ஊழியம் உண்டு. அதை சாட்சியாக சொல்லுவான், சின்ன பிரசங்கங்களை நடத்துவான். ஆனால் பவுலை போல பெரிய பிரசங்கங்களை அவன் நிகழ்த்தவில்லை. பவுலை போல பெரிய நிருபங்களை அவன் எழுதவில்லை. பவுலை போல அநேக சபைகளை அவன் ஸ்தாபித்திருக்கவும் வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் மிஷனரி பயணத்தில் அவன் எங்கே போனான் தெரியுமா? தன்னுடைய ஊருக்கு பவுலை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஊர் எங்க? சீப்புரு தீவு. Cyprus was the first, Cyprus was the first halt of Paul's missionary journey, first missionary journey என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஊருக்கு சுவிசேஷம் சொல்லும்படி பவுலில் இருக்கும் அந்த வாக்கு திறமையை வாக்கு வல்லமையை அறிந்து அவனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு போகிறதை பார்க்கிறோம். கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. He didn't mind working behind the scenes. The limelight didn't matter to Barnabas. யார் மேலே வெளிச்சம் விழுகிறது என்பதை குறித்து பர்னபா கவலைப்படவில்லை. யார் மேலே விழுந்தாலும் இருளில் இருக்கும் வாழ்க்கைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதே பர்னபாவுடைய குறிக்கோளாக இருந்தது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லணும். நமக்கு அந்த கிருபை இல்லைன்னாலும் இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை என்னை உருவாக்கும் ஆண்டவரே. பர்னபாவை போல நம்மெல்லாம் பவுலை போல மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் முதல்ல பர்னபாவாக மாறுவோம். அதற்கு பிறகு பவுலாக மாற கர்த்தர் வாய்ப்பு தந்தால் அப்படியும் மாறுவோம். First be a Barnabas. பர்னபாவாக மாற முயற்சி எடுப்போம். பர்னபாவை குறித்து நல்ல காரியங்கள் மட்டுமே தான் பாஸ்டர் நீங்க சொல்வீங்களா? ஒன்றும் தவறு இல்லையா? இல்லை, பர்னபாவிலே ஒரு குற்றம் இருந்தது. அவன் மாயையினாலே இழுப்புண்டு போனான் என்று பார்க்கிறோம். அந்த குற்றத்தை சுமத்துகிறவனும் பவுல்தான். யாரை குறித்து நல்ல வார்த்தை சொன்னானோ, யாரை அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தினானோ, யாரை எருசலேமில் இருந்த பயந்து போன சீஷர்களுக்கு இவன் பயப்படத்தக்கவன் அல்ல, இவன் நம்பத்தக்கவன் என்று நல்ல வார்த்தை சொன்னானோ, அந்த பவுல் பர்னபாவை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறான். Hallelujah. Paul's target was not Barnabas. Paul's target was not Barnabas. Paul's target was Peter. பேதுரு எருசலேமிலிருந்து விசுவாசிகள் வருவதற்கு முன்னே புறஜாதிகளோட பந்தி இருந்தான், அவர்களோட புசித்தான். அவர்கள் வந்த பிறகு அவர்களோட புசிக்கவில்லை என்று பேதுருடைய மாயை குறித்து, the duplicity of Paul, the duplicity of Peter, அதை குறித்து பேசுகிறான். அப்படியே விட்டுருக்கலாம். மற்ற யூதர்களும் பர்னபாவும் அந்த மாயினாலே இழுப்புண்டான் என்று எழுதவும் பவுல் மறக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க மற்றவர்கள் ஏறி போவதற்கு ஏணியாக இருந்திருக்க கூடும். ஏறி போனவர்கள் இந்த ஏணி தேவையில்லை என்று ஏணியை எட்டி உதைக்கிற காலம் வரும் பொழுதும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய கைகளிலே நல்ல பாத்திரமாக இருக்க கடைசி வரைக்கும் யத்தனம் செய்ய வேண்டும். அதுதான் பர்னபா. In other words, looking at it from a different perspective, பவுல் சொன்னதிலே தவறு ஒன்றும் இல்லை. குற்றத்தை யார் செய்தாலும் குற்றம் என்றே சொல்ல வேண்டும். பர்னபாவும் அந்த மாயினாலே இழுப்புண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகவே செய்யும். அதை மற்ற ஊழியர்கள் பார்த்து சொல்லுவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது அதை நாமே கண்டுபிடித்து அதை சரி செய்ய பர்னபா நமக்கு யோசனை தருகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். பர்னபாவின் மூலமாக கற்றுக்கொண்ட வாழ்க்கையின் முறைமைகளை, பர்னபாவின் குணாதிசயங்களை நம்முடைய குணாதிசயங்களாக மாற்ற கர்த்தர் என்று நமக்கு கிருபை தருவாராக. நான் முன்னே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும், அவனை போல நிருபங்கள் எழுத வேண்டும், அவனை போல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்படுவது நல்லது. ஆனால் அதற்கு முன்பதாக பர்னபாவை போல நல்லது சொல்லுகிறவனாக, நன்மை செய்கிறவனாக, மற்றவர்கள் இருக்கும் ஆற்றலை கண்டுபிடிக்கிறவனாக, அதை குறித்து கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருக்க ஆண்டவர் நமக்கு இன்று கிருபை தருவாராக. Let us be Barnabas first, and then let us aspire to be Pauls. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.